ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செம்மொழியோட பார்க்கிங்கு. ஸோ இங்கே 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க பார்க்கிங்க்கு. ஸோ இந்த இடத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஆர்கே சாலையில் கத்தீட்ரல் ரோட்டில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த செம்மொழி பூங்கா. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ உள்ளே போனோடனே டிக்கெட் கவுண்டர் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து அடல்ட்டுக்கு வந்து 25 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் 2 பேர் போனோம்னால எங்களுக்கு 150 rupees ஆச்சு. ஏய், டிக்கெட் எடுத்துட்டியா? ஒரு டிக்கெட் எடுத்துட்டாங்க. வாங்க போகலாம் செம்மொழி பூங்காவில். உள்ள செம்மொழி பூங்கா வந்திருக்கோம் ஃபஸ்ட் டைம். டோக்கன் சென்னையில் ரொம்ப நாள் இருந்திருக்கேன். ஆனால் இப்போ செம்மொழி ஃபஸ்ட் டைம் தான். ஸோ உள்ளே போனோன்னு பச்சை பசேன்னு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் வந்து இந்த செம்மொழி பூங்காவை வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த செம்மொழியை வந்து ரெடி பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹார்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. இவங்க தான் வந்து இதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பப்ளிக் பொட்டானிக்கல் கார்டன்றதுனால இதை வந்து அவங்களே ரெடி பண்ணி அதை மெயின்டைனும் அவங்களே பண்ணுறாங்க. ஸோ இங்கே 500 வகையான பிளான்ட் ஸ்பீசிஸ் இருக்குதுங்க. ஸோ டிஃப்ரெண்ட் பிளான்ட் ஸ்பீசிஸ், சின்ன சின்ன பிளான்ட்ஸ், பெரிய மரங்கள், செடி கொடிகள் எல்லாமே வந்து இருக்குது. ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்ல ஒரு ஸ்பேஸாக இருக்கும். என்டர் ஆகிட்டோம். ஸோ உள்ளே போய் உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்க சுற்றி காட்டுறோம். வாங்கப்போம். ஸோ உள்ளே போனோன்னா சின்ன சில்ட்ரன்ஸ் பார்க் ஒன்று லெஃப்ட் சைடில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க ஃபேமிலி அப்படின்னா நல்லா விளையாடுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பேஸ் இது. இதை வந்து இந்த சென்னை ஃபுல்லாக இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ரொம்ப நைஸ் அண்ட் பியூட்டிஃபுல்லாக கண்டிப்பாக. நாங்கள் போன அன்னைக்கு மழை லைட்டாக. ஸோ வெதர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ளே போனோன்னா அந்த ஒரு ஹீட்டே தெரியல. ஒரு நல்ல ஆக்சிஜன் சப்ளையோட சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் என்ன பண்ணுறது? இவன் என்னங்க பண்ணுறது? நான் சிம்பான்சி இல்லைங்க. இதில் மண்டே ஹெல்மெட் மாதிரி இருக்குது. இது எதுக்கு முடி வேறு வெட்டிட்டு வந்திருக்கான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி மரம் செடி கொடிகள்லாம் நிறையா வச்சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா சுற்றி மைனா ஒரு கிளிகள் இந்த மாதிரி இதோட சத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ மரங்கள் செடிகள் இருக்கிறது வந்து மற்ற இனங்களுக்குமே வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். வரவங்கெல்லாம் நம்மளை என்ன பார்த்தா ஃபோட்டோகிராஃபர் மாதிரி தெரியுதா? எல்லாரும் மொபைலில் கொடுத்து ஃபோட்டோ எடுங்கன்றாங்க. அது ஒன்றும் இல்லை மச்சான், நம்ம 2 பேரும் பார்த்தா வந்து சிங்கிள் மாதிரி தெரியுது. சரி, அவங்களாம் கப்பலாக வந்திருக்காங்க. வந்திருக்காங்க. ரைட், வெட்டியாக தான் இருப்பானுங்க. நீ ஒருத்தர் மேலே இருக்க மாதிரி தெரியுத பார்க்க. சரி, என்ன பார்த்தா வெட்டி போய் மாதிரி தெரியுது. சரி, அதனால வந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஓ, இதான் வேற ஒன்றும் இல்லை. இதில் வேற நீங்கள் ஃபோட்டோகிராஃபரானு வேற கேட்குறாங்க. அப்போ தானே எடுத்து கொடுப்போம். ஓ, அந்த மாதிரி. ஆமாம், சரி, உங்களுக்கே தெரியும். ஃபோட்டோ வரைக்கும் 2014 மீட் பண்ண பாரு. அதே தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரைட்டு. என்ன அப்புறம் மண்டையில் முடி இருந்துச்சு, இப்போ முடி இல்லை. உனக்கு முடி அப்படியே தான் இருக்கு, உடம்பு போட்டு அவ்வளோதான். வயசாயிடுச்சு, லைட்டாக வயசாகிருக்கு, லைட்டாக. சரி, ரைட்டு, அவ்வளோதான். செம்மொழி பூங்கா நல்லா இருக்கு. இதே மாதிரி ஊர் ஃபுல்லாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் விட மாட்டாங்க. என்ன பண்ணுறது? நீ ஒன்று போதனை கேட்கல. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. என்ன இங்கே காய்கனிகள் மரங்கள் இருந்தால் எல்லாம் வந்துருக்கும். நீ பிச்சு திங்கலான் இருக்கு. ஆமாம், எனக்கு தான் அது வேற யாருக்கு. அதனால தான் வைக்கல காய்கனிக்கு. இல்லை, பாதாம் மரம் பார்த்தா பாதாம் மரம் கூட இல்லை. இது என்ன மரம்னே தெரியல. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃப்ரெண்டு வேற ஒரு சினிமேட்டிக் ஷாட் ஒன்று எடுக்கணும்னா சரி எடுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோவை கொடுத்துட்டு அப்படியே அங்கே இருக்க இயற்கை காட்சிகள்லாம் ரசிக்கிட்டே போயிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாண்ட் செட்டப்பில் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பாண்ட் செட்டப்புக்குள்ளே அந்த மரத்துக்கு அடியில் அப்படியே வாத்துகள் எல்லாமே விட்டு அது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அவங்க எல்லாரும் நின்று பார்க்குறாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் நின்று ரசித்து பார்த்துட்டு வந்தோம். அதை வந்து வெதர் சூப்பராக இருக்குது. ஸோ பாருங்கள்,
வெளியில் ரோட்டில் இருக்கிறதுக்கும் உள்ள கார்டனில் இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு. ஒரு 5 டிகிரி கூலராக இருக்குது. ஸோ மரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நமக்கு தேவை தான். ஆனால் மரம் வச்சு அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்றது இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். செட்டப்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே ட்ரெயின் செட்டப்பு, ஜீப் செட்டப்லாம், அது மாதிரி ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கெலாம் வரீங்கன்னா சூப்பர்பான பிளேஸ் இது ஆக்சுவலாக. என்ன மச்சான், ஆக்சுவலாக இப்போ இந்த ஆடிட்டோரியம் செட்டப் மாதிரி வச்சுருக்காங்கல்ல, வந்துட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இல்லாட்டி ஏதாவது மைம் ஷோஸு, க்ரியேட்டிவிட்டி ஃபீல்டு சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நிறைய பேர் வருவாங்க ஆக்சுவலாக, தியேட்டர் ஆர்டிஸ்ட் அது மாதிரி அவங்களாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு தியேட்டர் அண்ட் ஸ்டேஜ் செட்டப்பில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். சிட்டியில் வந்து ஏகப்பட்ட டிராஃபிக்கு, சவுண்ட் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் எல்லாம் ஒன்று தான். டஸ்ட் பொல்யூஷன் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து உட்காந்தா கொஞ்சம் அமைதியாக இருக்குது. அவங்க வேலையை பார்க்குறாங்க, நம்ம வேலையை பார்க்கலாம். இன்னொன்று பீச்சு, மாலு, தியேட்டரு இது விட்டா பீச்சு மாலோட இந்த இடம் எனக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக இருக்குது. ஒரு கிரியேட்டிவாக இருக்கிறவன், கொஞ்சம் மன குழப்பத்தில் இருக்கவங்க உட்காந்தானா கொஞ்சம் தெளிவு போடும். குட், கண்டிப்பாக. ஆமாம், இது மண்டை மாதிரி தான் இருக்குது. உடம்பு காலம் தூரத்தில் வந்து பார்த்தா ஆமை மாதிரி தான் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா ஆமை மாதிரி தான் இருக்குது. ஆமை, யானை செட்டப்பு, ஆமை செட்டப்பு எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. லஸ்ஸி செக் பண்ணால் லஸ்ஸி இல்லைன்னு இருந்தாலும் மோர் வாங்கி. மோரா லஸ்ஸினா லஸ்ஸி மாதிரி குடிக்கலாம்ல. 12 rupees, 24 rupees. ஓகே, சீப் அண்ட் பெஸ்ட் ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க். ஸோ நைட் ஆனோன்னா அப்படியே இப்போ லைட்ஸ்லாம் ஆன் பண்ணி சூப்பராக அது வேறு ஒரு செட்டப்பில் இருக்குது. ஒரு 6-6:30 வரைக்கும் நீங்கள் அந்த லைட்ஸையும் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு வழியாக செம்மொழி ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. ஆமாம், ஃபுல்லாக பார்த்தோம். இந்த அடுத்த விலாகில் ஒரு புது லொக்கேஷனில் கண்டிப்பாக புது கண்டென்ட்டோட சந்திப்போம். அதோட உங்களிடம் விடை பெறுவது உங்கள் கேப்ரியல். பிரதீப்.